தமிழ்நாட்டில் நவீன முறையில் அணை கட்டும் திட்டம். காவிரி நதிநீர் பிரச்சினை தீர்க்க இந்த திட்டம் மிகுந்த உதவியாக இருக்கும். ஏனென்றால் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் அமைகிறது. இந்த பகுதி மேட்டூர் அணையிலிருந்து 5 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இது நமது தமிழ்நாட்டிற்கு சாதகமாக அமைந்துள்ளது. இங்கே மேப்பில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த இடம். இந்த மலைப்பகுதியில் மக்கள் வசிக்கவில்லை, வெற்றிடமாக உள்ளது. நீங்கள் கூகுள் மேப்பில் சென்று 3D இல் இந்த பகுதியை பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் புதிய அணையை கட்ட உதவுகிறது. காவிரியிலிருந்து வரும் உபரி நீர் சுமார் 400 DMC தண்ணீர் கடலில் வீணாகிறது. இதில் 17% வரை இந்த நீர் கடலில் கலப்பதை தவிர்த்து இந்த மழைநீர் தேக்க அணைகளின் மூலம் நீரை சேமித்து வைக்க முடியும். இந்த அணையின் அளவு உயரம் 200 அடி, அகலம் சுமார் 2 கிலோமீட்டர், நீளம் 6 கிலோமீட்டர். இந்த மழைநீர் தேக்க அணையின் அளவு 6 கிலோமீட்டர் வரை நீளம் இருப்பதால் இந்த அணையில் இரு பகுதியிலும் மலைத்தொடர்களில் காற்றாலைகளை அமைத்து மற்றும் சோலார் பேனல்களை அமைத்து சுமார் 100 மெகாவாட் மின்சாரம் வரை உற்பத்தி செய்ய முடியும். இந்த சக்தி வாய்ந்த மின்சாரத்தால் ராட்சத தண்ணீர் பம்புகளை இயக்க முடியும். இந்த சக்தி வாய்ந்த ராட்சத பம்புகளை இயக்கி இந்த அணையில் வினாடிக்கு 5000 கன அடி வரை தண்ணீரை கொண்டு சேர்க்க முடியும். ஒரு காற்றாலை மின்விசிறி சுமார் 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். இது போன்ற 60க்கும் மேற்பட்ட காற்றாலை மின்விசிறிகளை அமைத்து தேவையான மின்சாரத்தை அணை பகுதியிலிருந்து உற்பத்தி செய்து கொள்ளலாம். மக்கள் வசிக்காத பகுதியில் இந்த அணை கட்டப்படுகிறது மற்றும் இந்த அணையால் சுமார் 60 DMC தண்ணீரை தேக்கி வைத்து சேமித்து வைக்க முடியும். 70 முதல் 90 நாட்கள் வரை இந்த சேமிப்பு நீரை விவசாயிகளுக்கு பங்கிட்டு அளிக்க முடியும். இந்த அணையின் முக்கியத்துவம் தரை மட்டத்திலிருந்து 50 அடி உயரத்தில் இருப்பதால் அனைத்து பகுதிகளுக்கும் மிக சுலபமாக நீரை பங்கிட்டு எடுத்து செல்ல முடியும். இந்த திட்டம் நிறைவேறினால் தமிழக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் விவசாயிகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.